2 நாள் ஆனாலும் நீங்கள் செய்கிற சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணுமா? அப்போ நான் இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான, உங்களோட கிச்சன் லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப்பு, மழை காலங்களில், வெயில் இல்லாத நாட்களில் பாத்ரூமோட டோர் இந்த மாதிரி ஒழுங்காக க்ளோஸ் ஆகாதுங்க. இதுக்கு காரணம் பாத்ரூம் ஏரியா எப்பயுமே ஈரமாக இருக்கும். அந்த கதவுல தண்ணிலாம் பட்டு ஊறி போய் ஒழுங்காக கதவு மூட வராது. இதை சரி பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. அந்த மெழுகுவர்த்தியை கதவோட இந்த மாதிரி ஓரப்பகுதிகள் மேலே தேய்ச்சி கொடுங்க. கதவோட மேல் சைடில் கதவோட அடிப்பகுதின்னு எல்லா இடத்துலையும் மெழுகுவர்த்தியை தேய்ச்சிடுங்க. இந்த மாதிரி தேய்க்கிறதுனால தண்ணி பட்டாலும் அப்சர்வ் ஆகாது. இதனால டோர் நமக்கு ஊறி போகாது, கதவும் ஈஸியாக மூட வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோன்னா, மார்க்கெட் போகிறோன்னா, இந்த மாதிரி கட்டைப்பையோ இல்லை துணிப்பையோ எடுத்துகிட்டு போவோம். நம்ம எடுத்துகிட்டு போகிற பேகு இந்த மாதிரி பேன்னு பெருசாக இருக்குங்க. இது எடுத்துகிட்டு போனோன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். இந்த பேகை நல்லா சின்னது பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம். உங்ககிட்ட கட்டைப்பையோ இல்லைன்னா இந்த மாதிரி துணிப்பையோ இருந்தால் இந்த மாதிரி எடுத்து வைங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நிறைய பை இருக்குங்க. இது அங்கங்கே போட்டு வச்சோன்னா வீடே ஒரு மாதிரி மெஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்கன்னா இது அழகாக ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. பையோட ஒரு கை சைடை உள்ள தள்ளிட்டு பையோட இன்னொரு சைடு இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு சைடு அதுக்கு மேலே வீடியோவில் காமிச்சா போல் மடித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா செட் ஆகிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கிடுங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த கைப்பிடி பகுதியை மடிச்சுக்கோங்க. கீழே இருக்க பகுதியும் மடித்து எடுங்க. கைப்பிடி பகுதிக்குள்ளே குட்டியாக பாக்கெட் போல் இருக்குங்க. நம்ம துணியெல்லாம் மடிக்கும் போது இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இதை நுழைச்சி விட்டிங்கன்னா சூப்பரான குட்டி பேக் போல் இருக்குங்க. இது ஷெல்ஃபில் அடுக்கி வச்சாலும் அதிக அளவு இடத்த அடைக்காது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். லேடிஸ்க்கு சில நேரம் சூடாக டீ குடிக்க, காஃபி குடிக்க கூட நேரம் இருக்காது. ரொம்ப பரபரப்பாக வேலை செய்வோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் குடிக்க வேண்டிய டீயை இந்த மெத்தடில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பழைய குக்கர் இருந்தாலோ இல்லைனா நீங்கள் பயன்படுத்துகிற குக்கர் சும்மா சமைக்காமல் இருந்தாலோ அதுவில் இந்த டீ கப்பை அப்படியே வச்சுடுங்க. இப்போ குக்கரோட மூடி பயன்படுத்தி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மூடியில் கேஸ்கட் விசில் எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். குக்கரோட அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த ஹீட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதனால நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது டீ நல்லா சூடாக இருக்குங்க. மறுபடியும் டீ சூடு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணும்போது சில சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு அதிகம் போட்டுட்டோன்னா அதை சாப்பிடவே முடியாது. குறிப்பாக குழம்பெல்லாம் இருந்ததுன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னா 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுருவோம். இந்த மாதிரி தொக்கு கிரேவிலலாம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான முறையில் இந்த உப்பை குறைக்கலாங்க. இதுக்கு தேவை வீட்டில் இருக்க தயிர் தாங்க. இப்போ நான் செஞ்ச கிரேவியில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு தகுந்த அளவு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரையும் கொடுக்கும். இனி உப்பு அதிகமான கவலையே படாதீங்க, இந்த மாதிரி கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா, நிறைய பேருக்கு சப்பாத்தி செய்யும்போது குறிப்பாக பிகினர்ஸ்க்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்காதுங்க. நீங்களே பாருங்கள், இந்த சப்பாத்தி துணி மாதிரி எப்படிலாம் நம்ம மடிக்கிறோமோ அப்படிலாம் மடிக்க வருது. ஆனால் பிஞ்சு போகவே இல்லை. தொட்டாலே அப்படியே துணி மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பஞ்சு போல் சப்பாத்தி செய்ய இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். இனி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற சப்பாத்தி சாப்பிட்டுட்டு என்னம்மா நார்த் இந்தியன் வீட்டில் இருக்கிற போல் செஞ்சுருக்கேன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. சப்பாத்தினாலே நார்த் இந்தியா தாங்க. நார்த் இந்தியாவில் செய்யக்கூடிய சப்பாத்தியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுபோல் இனி உங்கள் வீட்டு சப்பாத்தியும் சாஃப்டாக வர சப்பாத்தி செய்யும்போது, மாவு பிசையும் போது, தேய்க்கும் போது இந்த 2 விஷயம் மட்டும் செய்யுங்க. இப்போ நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவைக்கு தகுந்தா போல் உப்புத்தூள் சேர்த்து நல்லா மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த உப்பு மாவு மிக்ஸ் ஆகின பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம சாதாரண பச்சை தண்ணி எடுத்துக்க போகிறது இல்லைங்க, நல்லா வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 1 டம்ளர் அளவு சுடு தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்துருங்க. சுடு தண்ணி ஊற்றுறதுனால மாவை கைகளால் தொட முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியை ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா ஒரு மாவு ஒரு அளவில் தண்ணி உறிஞ்சிக்கும். அதனால தண்ணி அளவு டிஃபர் ஆகும். நல்லா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். சூடான மாவு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும். நீங்கள் பிசையும் போது டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட சூடு குறைஞ்ச பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் மறுபடி தண்ணி நீங்கள் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன். மாவு சூடான தண்ணியில் மிக்ஸ் ஆகுறதுனால
எடுக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இந்த சப்பாத்தி மாவு ஒரு சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அதுபோல் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூடான தண்ணியில் மாவு பசைஞ்சு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள், அந்த பிரச்சனைங்கிறதே இருக்காது. இப்போ மாவு சூப்பராக பிசைஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாவில் எண்ணெய் தேய்க்கவே இல்லைங்க. இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் மிக்ஸ் பண்ண பிறகு மாவை இந்த மாதிரி உங்கள் கைகளால் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்குமோ அதுபோல் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் போட்டிருக்கிறதுனால மாவு உங்கள் கைக்கு ரொம்ப வாட்டமாக வருங்க. நீங்கள் எப்படிலாம் இழுக்கிறீங்களோ அப்படிலாம் இது நல்லா இழுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா பரப்பி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இதில் சுடுற சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது கைகளில் ஒட்டாமல் வருங்க. அதுபோல் வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோன்னு. இப்போ இந்த மாவை இது மாதிரி நல்லா நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருட்டி எடுத்த மாவை இது போல் கத்தி யூஸ் பண்ணி இது போல் கேப் விட்டு அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் செய்கிறதுனால இந்த உருண்டைகளோட அளவு ஒரே போல் இருக்கும். நம்ம செய்கிற சப்பாத்தி ஒரே சைஸில் வரும். இப்போ நம்மளோட மாவு உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரையான கோதுமை மாவில் இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவில் தொட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சைஸில் வட்டம் போல் தேய்ச்சிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக நான் ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு எண்ணெயை மாவு ஃபுல்லாக பூசி விட்டுக்கோங்க. இப்போ உங்களோட 2 விரல் பயன்படுத்தி மாவோட நடுப்பகுதியில் இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரித்து விட்டுட்டு அந்த 2ஐயும் சேர்த்துட்டு இந்த மாதிரி 8 ஷேப்பில் கிடைக்கும். இந்த 8 ஷேப்பில் இருக்கிறத 2ஆக மடித்து எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி உங்கள் கைகளால் நல்லா வட்டமாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுங்க. வழக்கமாக மாவை ட்ரையான மாவில் தொட்டுட்டு நம்ம வட்டமாக தேய்ச்சி எடுத்துருவோம். அது போல் இல்லாமல் இந்த மெத்தடில் செய்கிறதுனால சப்பாத்தி வழக்கத்தை விட ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஏன்னா மாவை நம்ம 2 முறை இந்த மெத்தடில் தேய்க்கிறோம். அது உள்ள எண்ணெயும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நீங்கள் இதில் எண்ணெய் சேர்க்கணுங்கிறது உங்களோட இஷ்டம்தான். ஏன்னா இதில் அதிக அளவு எண்ணெய்ங்கிறது தேவைப்படாது. இப்போ நீங்களே பாருங்கள், இந்த மாவு நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டோம். நீங்கள் மாவு பிசைஞ்ச பிறகு தேய்ச்சி எடுத்த பிறகு அதோட ஓர விளிம்புகள் பாருங்கள் வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். அதுபோல் இருந்தாலே மாவுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதனால நீங்கள் சுடுற சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ மாவை தவாவில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவோட எல்லா சைடும் வெந்து வர்றதுக்காக மாவை இந்த மாதிரி சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மாவோட எல்லா சைடும் வெந்து வரும் ஈவனாக. அதுக்காக தான் இது போல் செய்கிறோம். மாவோட 2 சைடும் வெந்த பிறகு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு துணியோ கரண்டியோ யூஸ் பண்ணி மாவோட ஒரு சைடு இது போல் அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி செய்கிறதுனால மாவு ஈவனாக நல்லா அந்த வெளிப்பக்கம் அடிப்பக்கம்லாம் வெந்து வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயே ஊற்றலை. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், கரண்டியில் எடுத்தோன்னா அப்படியே துணி போல் நிற்கிது. இதுதான் கரெக்டான சப்பாத்தி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு கிடைக்குங்க. இந்த சப்பாத்தியை நீங்கள் 2 விரலில் ரொம்ப அழகாக பிச்சு எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.